வணக்கம் சண்டமா ஸ்டூடெண்ட். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஷார்ட்ஸு தமிழ்லேருந்து தான். நமக்கு பிளானர் வெளியிட்டாங்க. ஸோ இப்போலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ். ஏன்னா இதுலேருந்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஏகப்பட்ட கொஷின்ஸுக்கு இதில் கேட்க மாட்டாங்க. ஒரு கொஷின்ஸ் 2 கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இருந்தாலும் இதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நமக்கு 90க்கு மேலே மார்க் எடுத்தால் தான் நம்மளுக்கு பாஸ் வரும். ஓகேவா? 1 மார்க் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். இன்னைக்கு நம்ம ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சீரியஸ்ல பார்க்க போறது பெண் யானைகளின் பெயர்களை ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேவா? ஆண் யானைகளுக்கு 20 பேருக்கு மேல இருக்கு. ஸோ பெண் யானைகளுக்கு என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த 1 2 3 4 5 பேர் தான் இருக்கு. ஓகேவா? இன்னொரு பேர் இருக்கு. ஓகே, அது என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. மொத்தம் 6 பேர் பெண் யானைக்கு இருக்கு. ஒண்ணு என்னன்னா பிடி, அப்புறம் அதவை, அப்புறம் வடவை, அப்புறம் கரிணி. ஓகேவா? இதுல ஆண் யானைக்கு களிறுன்னு சொல்லுவாங்க, கரின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதுல கரிணி, அப்புறம் அத்தினின்னு சொல்லிட்டு இந்த 5 பேர் இல்லாம அப்புறம் இன்னொன்னு அஞ்சானை அப்படிங்கிறது பேரு. ஓகேவா? அஞ்சானைங்கிறதும் பெண் யானையோட பேர்கள் தான். இந்த 6 பேரும் ஞாபகம் வச்சுங்க. நமக்கு சின்ன சின்ன 1% நம்மள இம்ப்ரூவ் பண்றதுக்குனால நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கிடைக்கும்னா ஏன் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுவோமே. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸ்ல உங்களை பார்த்து